திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் நடத்திய சோதனையில் மாணவன் ஒருவன் பையில் இருந்து அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக நமது நெல்லை செய்தியாளர் முத்துராமன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். நெல்லை மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட மாணவர்களிடையே ஏற்படும் இந்த ஜாதிய மோதல்கள் மிகவும் ஒரு கவலை அளிக்கும் விஷயமாக அமைந்துள்ளன. இன்று திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து அரசு உதவி பெறும் பள்ளியில் இரு சமூக மாணவர்களிடையே ஏற்பட்ட ஒரு தகராறின் காரணமாக இன்று காலை ஒரு மாணவன் பையில் அரிவாள் இருப்பதை ஆசிரியர்கள் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அவனிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒரு குறிப்பிட்ட 3 மாணவர்கள் தன்னை கேலி செய்வதாகவும் தன் தந்தையரை இழிவாக பேசுவதாகவும் தன் சமூகத்தையும் தன்னை இழிவாக பேசுவதாகவும் அதனால் அவர்களை பழி தீர்ப்பதற்காக தான் அரிவாள் கொண்டு வந்ததாக ஆசிரியரும் அவன் தகவல் தெரிவித்துள்ளான். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவனை பிடித்து வைத்துக் கொண்ட ஆசிரியர்கள் இது குறித்து தாழையூத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த மாணவன் மற்றும் அவனை கேலி செய்ததாக கூறப்பட்ட 3 மாணவன் என மொத்தம் 4 பேரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு அவர்களை சீரார் ஜெயிலில் அடைத்துள்ளனர். தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் மாணவர்களிடையே ஏற்படும் இந்த விதமான ஒரு பகையான இந்த போக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு கவலையை ஏற்படுத்தியுள்ளது.